ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிளானது. எனக்கு தெரிஞ்சு பாட்டி, நம்மளோட கொள்ளு பாட்டிலாம் இருந்தாலே அவளாக வந்து இது ரொம்ப சர்வசாதாரணமாக ரெகுலராக தோசைக்கு யூஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய மாமியாரோட பாட்டி இதை ரொம்ப ரெகுலராக பண்ணுவாள் இந்த தோசை அப்படின்னு சொல்லி தான் எனக்கு இந்த வெண்டைக்காய் தோசையோட ரெசிபியை என் மாமியார் சொன்னான். இதை பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நன்னா வந்தது. வாங்க இதை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு 2 கப்பு பச்சரிசி, அரை கப்பு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஓவர் நைட் இல்லைன்னா 6 to 7 hours இதை ஊற வைக்க போகிறோம். அப்புறம் வாட்டரெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணியை விட்டு ஒரு 80 to 85% நரன்னு அரைச்சி எடுத்துட்டு, இப்போ நம்ம 2 கப்பு அரிசி யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்கள் 1.5 கப்பு வரைக்கும் வெண்டைக்காய் யூஸ் பண்ணலாம். 2 கப்பு யூஸ் பண்ணேன்னா அதில் கொஞ்சமாக வெண்டைக்காயோட மைல்டு டேஸ்ட்டு வரும். உங்களுக்கு ஓகே அப்படின்னா 2 கப்பு வரைக்கும் வெண்டைக்காவை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெண்டைக்காயோட தலைப்பகுதியும் வால் பகுதியும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இல்லை நீங்கள் வந்து அந்த 2த்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம கறிக்கு கட் பண்ணி யூஸ் பண்ணுற அந்த ப்ராப்பர் வெண்டைக்காய் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெண்டைக்காவை சேர்த்துட்டு இதை நல்லா தோசை மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது திக்கான தோசை மாவாக தான் அரைச்சி எடுத்துட்டுருக்கோம். இப்போ இந்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாட்டிந்து இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற மிக்சி ஜார்லேயே ஒரு அரை கப்பு தண்ணியை விட்டு பல்ஸ் மோடு போட்டு எடுத்தேன்னா எக்ஸ்ட்ரா மாவும் நமக்கு கிடைக்கும், மிக்சி ஜாரை க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்கோ. 7 to 8 மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட் விட்டேன்னா இது நார்மல் தோசை மாவு மாதிரி நல்லா பொங்கியிருக்கும். இப்போ இது வந்து நல்லா பொங்கி இருக்குது, நல்லா திக்கான மாவாக இருக்கிறதுனால இதை நல்லா கலரி விட்டுட்டு நீங்கள் தோசை பண்ணுறதுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அதை விட கொஞ்சம் கம்மியான மாவு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நல்லா திக்காக இருக்கிறதுனால தண்ணி தேவைப்படும் நிறையாவே. ஸோ இப்போ நீங்கள் 2 கப்பு அரிசி எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு 20 to 25 தோசை தான் கிடச்சிது அப்படின்னா இந்த வெண்டைக்காவை போட்டு நீங்கள் திக்காக அரைக்கும் போது உங்களுக்கு ஒரு 10 தோசை வரைக்கும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு எடுத்து தண்ணியை விட்டுக்கோங்க, நல்லா கலருங்க தண்ணியை விட்டுட்டு. ஏன்னா மாவும் திக்காக இருக்கும், வெண்டைக்காவோட நேச்சருக்கு அது குழகுழப்பு தன்மையும் இருக்கும். ஸோ தண்ணியை விட்டு நல்லா உங்களுக்கு வேண்டிய அளவு தண்ணியை விட்டு நல்லா போரிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் தோசைக்கல் எடுத்து அடுப்பில் வச்சு எண்ணெயை விடுங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் தண்ணியை தெளித்து நல்லா தேய்ச்சேன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்படி தோசை வாப்போமோ அதே மாதிரியே தான் வாக்க போகிறோம். இது வந்து வெண்டைக்காய் சேர்த்ததுனால நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்காதோ இல்லை மெலிசாக வராதோ அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா கிறிஸ்பியாக வாத்துக்கோங்க, இல்லை பதமாக எடுக்கிற பழக்கமாக இருந்தால் பதமாக வாத்து எடுத்துக்கோங்க. இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல காரமான தக்காளி தொக்கோ இல்லை தக்காளி வெங்காய சட்னியோ இல்லை புதினா சட்னியை கூட யூஸ் பண்ணலாம். பட் கொஞ்சம் காரமாக தேவைப்படும் எந்த சட்னியாக இருந்தாலும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எப்போது நம்ம யூஸ்வலாக பண்ணுற நார்மல் தோசையை விட இந்த தோசை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை என் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.